வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல ஆல்பபெட் சீரிஸ் கோடிங் டீகோடிங். ஓகேவா? நமக்கு மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்பபெட் சீரீஸ்ல கோடிங் இருக்கு, நம்பர் சீரீஸ் இதுலயும் நமக்கு கொஞ்சம் கோடிங் பத்தி வரும், பிளட் ரிலேஷன்ஸ், டைரக்ஷன்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், calendar sums, arithmetic mean, speed, distance and time, profit, loss and discounts, interest, நமக்கு cost price, selling price பத்தி, time and work. இது எல்லாமே நமக்கு மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் சீரிஸ் கோடிங். நம்ம இந்த சேனல்ல எல்லாமே எல்லா டாபிக்ஸுமே கண்டிப்பா கவர் பண்ணலாம். ஓகேவா? இந்த சேனல்ல பேப்பர் 1 ரிலேட்டட் வீடியோஸும் இருக்கு, பேப்பர் 2 எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸும் இருக்கு. நீங்க பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இதுல இருக்கிற PYQs எல்லாமே யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்டது. ஓகே, சோ யூஜிசி நெட் 2020ல கேட்ட கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் லெட்டர் இன் த லாஜிக்கல் பேட்டர்ன் OTTFFSSEN டேஷஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க ஆல்பபெட் சீரீஸ்ல. இத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த நம்பர்ஸோட வேர்ட்ல எழுதியிருக்காங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் தான் அது. சோ இங்க 10 வரும். ஆன்சர் இங்க டி. ஆன்சர் இஸ் டி. ஆன்சர் வந்தீங்க டி. நம்ம இந்த மாதிரி ஆல்பபெட் சீரீஸ்ல ஒரு 2-3 விதமா நம்ம கொஞ்சம் யோசிச்சாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் டி. ஓகே, நெக்ஸ்ட் யூஜிசி நெட் 2019ல கேட்ட கொஸ்டின். Choose the missing term out of the following. இதுல எது மிஸ்ஸிங் டேர்ம்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஆல்பபெட்ஸ் கொடுப்பாங்க. இங்க நடுவுல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சீரீஸ் வருது பாருங்க. ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. அப்பனா நெக்ஸ்ட் டேர்ம் கண்டிப்பா நடுவுல இ வருது. நம்ம இங்க பாக்குறோம். இப்ப பிலையும் சரி, சிலையும் சரி, இங்கேயும் ஏலையும் நமக்கு இ வருது. சோ இது மூணுத்துலதான் நமக்கு ஆன்சர் இருக்கு. ஓகேவா? சோ எலிமினேஷன் டெக்னிக் இது. நமக்கு எது ஆன்சர் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, டி இல்ல. இப்ப இந்த மூணுத்தை நம்ம திருப்பி பார்ப்போம். JKLM, எம்க்கு அப்புறம் என்னது என். சோ NEO, இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் பி. சோ இது யூஜிசி நெட் 2019ல கேட்ட கொஸ்டின். இது ஆக்சுவலா ஈஸி தான். நமக்கு பார்க்கும் போது ஏபிசிடி டக்குன்னு வரவே நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிருச்சு. சரியா? இந்த மாதிரியும் ஈஸியாவும் வரும். ஏபிசிடி நீங்க எக்ஸாம்ல என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்பர்ஸ் எழுதுறதும் முக்கியம். நெக்ஸ்ட் நம்பர்ஸோட நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்பர்ஸோட எழுதி வச்சுக்கோங்க. யூஜிசி நெட் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க. இத மாதிரி ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ஸ் எழுதி அதோட நம்பர்ஸ் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எழுதும் போது நமக்கு எந்தெந்த ஆல்பபெட்டுக்கு எந்தெந்த நம்பர்னு நமக்கு தெரிஞ்சிடும். சோ நமக்கு எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் ரிலேட்டடா வரும்போது டக்கு நம்ம எழுதிட முடியும். சோ இந்த மாதிரி எழுதுங்க. மொத்தம் 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு. ஏபிசிடி எழுதுங்க, என் வரைக்கும் எழுதுங்க. அதுக்கப்புறமா கீழேயும் எழுதலாம். ஏன்னா இந்த ஒரு சர்க்கிளா இருக்கும். சம்டைம்ஸ் இது இந்த மாதிரி எழுதுறது தான் நமக்கு தேவை. ஓகேவா? இந்த ஒரு சீக்வன்ஸ் சம்டைம்ஸ் டபிள்யூல இருந்து பிக்கு போகும். சோ நீங்க லைனா எழுதுறதை விட இந்த மாதிரி எழுதுறது, ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல எழுதுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுறது கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், யூஜிசி நெட் 2019ல கேட்ட கொஸ்டின் இது. இஃப் HPU is equal to 9, JNU is equal to 9, then DU is equal to dash. ஓகேவா? சோ இத மாதிரி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா வருது. நம்பர்ல வரும்போது என்ன ஆகுது, அந்தந்த ஆல்பபெட்ஸ்க்குன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரோட கால்குலேஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப ஆன்சர் இஸ் டி. 7 தான் ஆன்சர். அது எப்படி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இத மாதிரி எழுதிடுங்க. ஏபிசிடி போட்டு எழுதிடுங்க. இப்ப இந்தந்த ஆல்பபெட்டுக்கு இந்தந்த நம்பர். ஓகே, இப்ப இந்த H plus P plus U எழுதும் போது 8 plus 16 plus 21 45 வருது. 4 plus 5 9. சோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. நான் இதுல எடுத்துட்டு வந்திருக்க எல்லா PYQம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்டா கேட்டதுதான். சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆல்பபெட் சீரிஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் JNU ஆட் பண்ணும்போது 9, DU ஆட் பண்ணும்போது 7. சோ நம்பர்ஸ்ல ஆன்சர் வரும்போது கண்டிப்பா அந்த ஆல்பபெட்டோட அடிஷனோ இல்ல சம்டைம்ஸ் சப்ட்ராக்ஷனோ அது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் question. UGC NET 2018ல கேட்ட question. The next term in this series ABD, DGK, HMS, MTB, SBL. இந்த மாதிரி questions கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டா ஃபர்ஸ்ட் வர ஆல்பபெட் இந்த ஏக்கும் டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு,
டிக்கும் ஹெச்சுக்கும் என்ன, ஹெச்சுக்கும் எம்முக்கும் என்ன, எம்முக்கும் எஸ்ஸுக்கும் என்ன, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த மாதிரி வர ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துட்டு நம்ம எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் சி. எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த ஆல்பபெட் எப்பயுமே எழுதி ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப ஏக்கும் டிக்கும் எப்படின்னா, இங்க ஏ வந்து இங்க இருக்கு இல்லையா, ஏ வந்து இங்க இருக்கு. இப்ப ஏக்கும் டிக்கும் நீங்க ஆல்பபெட் போட்டு இதுக்கு நடுவுல இருக்கிறத கண்டுபிடிச்சாலும் ஓகே. இப்போ 4 - 1 இவங்க எல்லாம் இப்படிதான் பண்றது. இப்போ 1ல இருந்து 4க்கு போறதுக்கு +3 ஆட் பண்ணிருக்கும் இல்லையா. இப்ப அடுத்தது டில இருந்து எச்சுக்கு போகணும்னா இங்க இருக்கிற எச். ஓகே, டில இருந்து எச்சுக்கு போறதுக்கு 4 + 4 8. சோ இந்த சீக்வன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 3 + 3 + 4 + 5 + 6 + 7. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சம்ஸ கண்டிப்பா இது பிராக்டிஸ் பண்ணோம்னா இதுல ரொம்ப ஈஸி தான். நீங்க உட்கார்ந்து இது எழுதி பாருங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இந்த சீக்வன்ஸ்ல வருது. இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல வரும்போது நமக்கு கடைசி Z வரும்போது சோ நம்ம இது மூணுத்துக்குள்ளதான் நமக்கு ஆன்சர் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல்பபெட் இப்ப பார்ப்போம். பிக்கும் ஜியும் இருக்குங்க நமக்கு. சோ பி இங்க இருக்கு. பிங்கிறது இங்க 2, ஜிங்கிறது 7. 7 - 2 5ன்னு வச்சுக்கலாம். இல்ல அது நீங்க எத்தனை நடுவுல வருதோ அதை ஆட் பண்ற மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவோ? இல்லைன்னா நடுவுல இருக்கிற எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5. சோ அடுத்த 5th பிளேஸ்ல தான் இது இருக்கு. ஓகே, ஜி. அதுக்கப்புறம் ஜிக்கும் எம்முக்கும் எத்தனை இருக்குன்னா, இதுதான் ஜி. இங்க இந்த ஜிக்கும் எம்முக்கும் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5. இது 6th பிளேஸ்ல வந்திருக்கு. சோ இதுவும் அதே மாதிரி சீக்வன்ஸ்ல தான் போகுது. இது 5th வருது, 6th வருது. அதுக்கப்புறம் என்க்கு அப்புறம் என்ன வருது, நமக்கு டி வருது இல்லையா. எம்க்கு அப்புறம் டி. இந்த டி இங்க இருக்குது. இது 7th பிளேஸ்ல வருது. சோ அதே சீக்வன்ஸ்ல போகணும். இங்க Z முடிச்சோன்னு ஏக்கு போயிடணும். இது ஒரு சைக்கிள் ஃபார்ம்ல போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது W வருது நமக்கு ஆன்சர். ஓகேவா? இங்க K வருது, அதுக்கப்புறம் W வருது. சோ ஆன்சர் ZKW. நீங்க உட்கார்ந்து இது போட்டு பாருங்க, கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டுக்கும் இங்க இருக்கிற செகண்ட் இதுல ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். அந்த மாதிரி கண்டுபிடிச்சா அது ஈஸியா பண்ணிடலாம். அடுத்தது UGC NET 2018 கேட்ட கொஸ்டின். The next term in the series is XY ABC FGHI. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு. இதுக்கு எப்படி போகுது பாருங்க. இங்க 2 ஆல்பபெட் இருக்கு, இங்க 3 ஆல்பபெட் இருக்கு, இங்க 4 ஆல்பபெட் இருக்கு. அப்படின்னா நெக்ஸ்ட் வர்றது 5 ஆல்பபெட் வரும். அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப XY வருது. இத லாஜிக்கா நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கூட கம்பேர் பண்ண வேணாம். நமக்கு இதை பார்க்கும்போது இது ஒரு சீக்வன்ஸ்ல இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும், XY நடுவுல Z இங்க இல்ல. ஓகேவா? இந்த லாஜிக் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி வேணா வரும். நெக்ஸ்ட் ஏபிசின்னு கொடுத்திருக்காங்க. இங்க டியும் இயும் இல்ல. சோ 2 ஆல்பபெட் இங்க மிஸ் ஆயிருக்கு. அடுத்தது இங்க 4 கொடுத்திருக்காங்க. அடுத்தது கண்டிப்பா இங்க 5 வரப்போகுது. ஆனா இங்க நடுவுல எத்தனை ஆல்பபெட் இங்க மிஸ் ஆகணும், 3 ஆல்பபெட் மிஸ் ஆகணும் இல்லையா. FGHI கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் JKL, இது 3 அங்க மிஸ் பண்ணியாச்சு. அடுத்தது MNOPQ, இதுதான் கண்டிப்பா ஆன்சர் இல்லையா. சோ எப்படி வேணா கேட்பாங்க. இது பாருங்க UGC 2018 வந்த கொஸ்டின். சோ ஆல்பபெட் சீரீஸ்ல அதை பார்க்கும் போதே அது ஒரு சீக்வன்ஸ்ல இருந்ததுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல எதனா மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. அந்த லாஜிக்ல இதை திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அது ஆன்சர் இஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். UGC NET 2022 கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரியும் வரும் நமக்கு. இன் எ சர்டைன் கோடிங் ஸ்கீம், இதெல்லாம் நம்ம கோடிங்னு சொல்லுவோம். மதர் இஸ் கோடட் அஸ் OQVJGT. ஆக்சுவலா MOTHER. இந்த ஒவ்வொரு ஆல்பபெட் ஃபர்ஸ்ட் வர ஆல்பபெட்டுக்கு ஓன்னு அதை கோட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். கோட்னா என்னது, நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதுதான் கோடிங். இது வந்து எம்ன்றது ஓன்னு அது வந்து சொல்லியிருக்காங்க. How will partner be coded in the same coding scheme? இங்க உங்களோட இதுல இந்த ஆல்பபெட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற ஆல்பபெட் எங்கன்னா இங்க இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப என்னன்னா இங்க 6 இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 6 இருக்கு. இதுதான் உங்களோட க்ளூ. சோ 3ர்ட்லயும் 4 5 7த்லயும் நமக்கு 6 இருக்கு. இங்க 6ங்கிறத எப்படி கோட் பண்ணிருக்கோம், டீன்னு கோட் பண்ணிருக்கோம். அப்பனா 3ர்ட்லயும் 7த்லயும் எங்க டி வருது பாருங்க, இங்க வருது, இதுல வருது. சோ இந்த 2த்துல கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் இருக்கு. இந்த மாதிரி நம்ம டெக்னிக் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இந்த 2த்துல கண்டிப்பா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்தது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இதுல ஆன்சர் இத மாதிரி எழுதியாச்சு. இப்ப எப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் மதர் எழுதிட்டாச்சு. இங்க இருந்து ஏதோ ஒரு லாஜிக்ல தான் இது கனெக்ட் ஆயிருக்கு. எப்படின்னு கண்டுபிடிப்போம்.
சி எம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எம்ங்கிறது என்னது? 13. எம்ங்கிறது 13. நெக்ஸ்ட் இத ரெண்டாவது எழுதிக்கணும் கீழே. எம்ங்கிறத ஓன்னு சொல்றோம். அப்படின்னா ஓ எங்க இருக்கு? நமக்கு இங்க இருக்கு இல்லையா? சோ இது என்ன ஆகுது? +2ல கனெக்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். எம்முக்கு அப்புறம் என், என் ஓ. ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்பர் எப்படி? ஓ எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓ இங்க இருக்கு. ஓவும் அதே மாதிரி கியூ இங்க இருக்கு. சோ இது ஒரு அடுத்தது. நடுவுல ஒன்னே ஒன்னு விட்டுட்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க அவ்வளவு. சோ இங்கேயும் அதே லாஜிக்ல தான் கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கோடிங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம கேட்கிற கொஸ்டினும் கனெக்ட் ஆகும். சோ இங்கேயும் அதே +2ல தான் வருது. ஓகேவா? சோ பி எங்க இருக்கு இப்போ? பி எங்க இருக்கு? இந்த இடத்துல இங்க இருக்கு பி நமக்கு. இப்ப பிக்கு ரெண்டாவது என்ன இருக்கு? 6 இருக்கு. சோ கண்டிப்பா 6 தான் வருது நமக்கு ஃபர்ஸ்ட்ல. சோ சி டி தான் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஏக்கு பார்ப்போம். ஏக்கு என்ன இருக்கும்? சி வரும். சோ சி வந்துருச்சு. சி வந்த உடனே நமக்கு இதுதான் ஆன்சர் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம். கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் இந்த ஆர்சி வேற எதனா ரிப்பீட் ஆயிருந்தா மட்டும் நம்ம தேர்ட் போலாம். நமக்கு யூஜிசியை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆன்சர் கிட்ட வந்துட்டோம், நமக்கு இதுதான் ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ த ஆன்சர் இது. ஓகேவா? இந்த மாதிரியும் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கோடிங்லயும் கொஸ்டின் வரும். எப்படி பாருங்க. இன் எ சர்டன் கோடிங் லாங்குவேஜ் ஓடோ பேடோ ஃபாவ் இந்த மாதிரி வரும். இதுக்கு ஆர்டர் பேக்டு ஃபுட்னு பேரு. இப்போ ட்ரெண்டிங் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தான். இந்த யூஜிசி நெட் 2021ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பேடோ ஃபாவ்ஸோ டிஜோ இதுக்கு பேக்டு ஃபுட் இஸ் குட்னு இருக்கு. இத மாதிரி வர்றதுக்கு குட் யங் மேன். சோ இந்த மாதிரி வர்றது யாவ் மாவ் சா சீத்தோ யங் மேன் இஸ் ஸ்ட்ராங். இந்த மாதிரி வந்தா இதுல விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் ஆர்டர் அண்ட் ஸ்ட்ராங். ஆக்சுவலா இவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா இந்த ஆர்டர்னா என்ன, ஸ்ட்ராங்னா என்ன, அதுதான் இப்ப நான் கண்டுபிடிக்கணும் இந்த கோடிங்கை யூஸ் பண்ணி. ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் இருக்கு. ஓகேவா? சோ ஓடோ இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஓடோனா ஆர்டரா இருக்கும், பாடோனா பேக்கடா இருக்கும், ஃபாவ்னா ஃபுட்டா இருக்கும். பட் சம்டைம்ஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாதான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இது மட்டும் போட்டோன்னா டக்குன்னு வந்துடாதீங்க. ஓகேவா? ஆக்சுவலா இங்க நமக்கு ஓடோ ஒண்ணுதான் இருக்கு, அதனால ஓகே. நெக்ஸ்டும் பாத்துருவோம். ஆனா நெக்ஸ்ட் பாடோ ஃபாவ் இந்த இடத்துல நமக்கு இது பேக்கடு ஃபுட் இஸ் குட், அதையும் ஒரு தடவை பாத்துருவோம். பாடோனா இங்க பேக்கடு, ஃபாவ்னா இங்க ஃபுட்டு, ஏன்னா இங்கேயும் ஃபாவ்னா ஃபுட்டு. அப்பனா நம்ம ஃபுட்டுங்கிற வேர்டு நமக்கு ரைட்டு தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே. அத்த சாங்கிறது இஸ், குட்டுங்கிறது டிகோ கிடையாது. நெக்ஸ்ட் டிகோங்கிறது குட், யாவுங்கிறது யங், மாவுங்கிறது மேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடு. நெக்ஸ்ட் யாவுங்கிறது யங். ஆக்சுவலா இவ்வளோ ஈஸியா கூட வராது. சம்டைம்ஸ் அது சில வேர்ட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்னா கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு அங்க டவுட் வரும். ஓகேவா? இங்க ஆக்சுவலா தனித்தனியா கொடுத்துருக்கிறதுனால ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சாதான் ஈஸியா இருக்கும். சில இடத்துல வந்து அப்படியே யாவுமா ஓ தனியா கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப நம்ம ரொம்ப கரெக்டா யோசிக்கணும். இந்த யாவுங்கிறது யங், மாவுங்கிறது மேன், சாங்கிறது இஸ். ஏன்னா அங்கேயே நம்ம சாங்கிறது இஸ். அப்ப கரெக்ட். சோ சீட்டோங்கிறது ஸ்ட்ராங். அப்பனா ஓடோ அண்ட் சீட்டோ தான் இது ஆன்சர். ஓகேவா? பட் இது வந்து இதை விட கொஞ்சம் ஹை லெவல்லையும் கேட்பாங்க. சில வேர்ட்ஸை மிக்ஸ் பண்ணி கேட்கும் போது கொஞ்சம் நம்ம யோசிச்சுதான் பண்ணணும். நெக்ஸ்ட் UGC NET 2023 கேட்ட கொஸ்டின் இது. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். See, in a certain coding scheme, the word university is coded as 162. இந்த மாதிரி நம்பர்ஸ் ஓட கேட்டா how will the word students be coded in the same scheme? இந்த மாதிரி நம்பர் வந்தா மட்டும் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் எழுதி நம்பர் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் கூட்டி பாருங்க. கண்டிப்பா அதுலதான் இது ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? சம்டைம்ஸ் அடிஷனா இருக்கலாம், சம்டைம்ஸ் சப்ட்ராக்ஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு அந்த இடத்துல. அது இங்க வந்திருக்கு. யூனிவர்சிட்டிக்கு என்னது 162 வருது. இந்த ஆல்பபெட்டுக்கு இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸ் இங்க எழுதலாம். 162. ஸ்டூடெண்ட்ஸுக்கு 122 வருது எனக்கு. ஸோ ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. இதுல ஆன்சர் வந்து டி தான். இந்த மாதிரியும் ஒரு ஆல்பபெட் சீரீஸ்ல இதுதான் கோடிங்ல வர்றது. ஓகேவா? கோடிங்ல வர்ற இது ஒரு கைண்ட். நெக்ஸ்ட் UGC NET 2019ல கேட்ட கொஸ்டின் இது. 2019, if red is coded as 6720, then how would green be coded? See, இந்த மாதிரி 2019ல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கு. இது எப்படி நம்ம பண்றது? ஓகேவா? பட் என்னதான் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஆல்பபெட்ஸ் எழுதிக்கணும், நம்பர்ஸ் எழுதுறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுல ஆன்சர் வந்து பி. எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ரெட் RED எழுதிருங்க. ஆறுக்கு என்னதுங்க? இங்க ஆறுக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல 18 இருக்கு.
இல்லையா? 18 எழுதிருங்க. ஈக்கு என்ன இருக்குது? 5 இருக்கு. 5 எழுதியாச்சு. ஆருக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டிக்கு என்ன இருக்கு? 4 இருக்கு. ஓகேவா? இது மூணுமே எழுதியாச்சு. ஸோ 18, 5, 4 எழுதியாச்சு. ஸோ ஏதோ ஒரு லாஜிக் இங்க இருக்கு. நமக்கு இங்க இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. அதனால 18 ஜஸ்ட் சம்டைம்ஸ் அது நேராவே வந்திருக்கும். சம்டைம்ஸ் அது ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்திருக்கும். இங்க நமக்கு 20ங்கிறது கொஞ்சம் லாஜிக் யோசிச்சாதான் வரும். 18 + 2 20. நெக்ஸ்ட் 5 + 2 7. 4 + 2 6. இந்த மாதிரி எழுதிட்டு இத கொஞ்சம் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுனா 6 7 2 0 நமக்கு வந்துருச்சு. ஓகே, கொஞ்சம் பிராக்டிஸ் ஆல்பபெட் சீரீஸ்லாம் பண்ணா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஆல்பபெட் சீரீஸ் நம்பர் சீரீஸ்ல இருந்து கண்டிப்பா வரும். இதுல இருந்து நமக்கு அழகா எடுத்துல 2 மார்க். ஓகேவா? கொஞ்சம் அந்த லாஜிக் எந்த மாதிரி மெத்தட்ல எல்லாம் கேக்குறாங்கன்றது மட்டும் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கிரீனும் என்ன ஆகும்? எப்பயுமே இந்த 2 எப்படி கனெக்ட் ஆயிருக்கோ அதே மாதிரிதான் இதுவும் கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா? சோ அதே மாதிரி போட்டுட்டு 18 + 2 5 + 2 7, 5 + 2 7, 14 + 2 16. அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுனா 16 7 7 2 0 9. இதையும் ரிவர்ஸ்ல போட்டுறாதீங்க. 0 to 9 நம்மள வேணும்ட்டே நம்மள இது பண்றதுக்காக கேட்பாங்க. அந்த மாதிரி இது 20னா 20 தான். ஓகே, அது ரிவர்ஸ்ல போவாது. ஸோ 29. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகேவா? இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அதனால தான் நான் எல்லா கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் எடுத்துட்டு வந்தது. நெக்ஸ்ட் யூஜிசி 2019ல கேட்ட கொஸ்டின் இது. இது எப்படி இருக்கு பாருங்க. Which given of the following sets of letters when sequentially placed at the gaps on the letter series below shall complete it? ஏதோ ஒரு ஆல்பபெட்ஸ் இங்க நடுவுல வருது. பட் இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கு. எப்பயுமே சீக்வன்ஸ்ல இருக்குன்னா ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் அங்க நடந்திருக்கு. அதுதான் சீக்வன்ஸ்னு பேரு. ஓகேவா? ஒண்ணு 3 3 3 அரேஞ்ச் இருக்கலாம். இல்ல 1 2 3 அந்த மாதிரி பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு பேட்டர்ன் இங்க இருக்கானா. சோ இது நம்ம யோசிச்சாதான் நமக்கு இதுல கொஞ்சம் வரும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி புரியலன்னா இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருந்து கொஸ்டினுக்கு போறது ஒரு வகையான ஒரு திங். நம்ம எம்சிக்யூஸ் நம்ம பிஒய்க்யூ சால்வ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கொஸ்டின்ல இருந்து ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம், இல்லைன்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து கொஸ்டினுக்கு போகலாம். இதுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறது பெஸ்ட். இப்ப பிபிஏ சிபிஏபின்னு போட்டா ஒரு சீக்வன்ஸ் வருதான்னு பாருங்க. வரலையா? நெக்ஸ்ட் செகண்டுக்கு போங்க, நெக்ஸ்ட் தேர்டுக்கு போங்க. அந்த மாதிரி போடும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு சீக்வன்ஸ் நமக்கு வரும். இதுல ஆன்சர் நமக்கு சி. இது எப்படி வந்துச்சுன்னா பிபிசி, நெக்ஸ்ட் பிபிஏ, பிபிசி, பிபிஏ, பிபிசி, பிபிஏ, இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல இது அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுவும் 2019 யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? சோ இந்த மாதிரியும் வரும். சில கொஸ்டின் புரியலன்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறதுதான் புத்திசாலித்தனம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது யூஜிசி நெட் 2017. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இது எப்படி கேட்பாங்கன்னா, இது ஆன்சரோடைய பார்த்து in a certain code, COVALENT, okay, is coded as இந்த மாதிரி கோட் ஆகுது. the code of elephant எப்படி இருக்கும்? இது அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் தான். இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கொஸ்டின். இந்த மாதிரி கேட்டாலும் இந்த ஆல்பபெட் கண்டிப்பா வேணும். இது எழுதிக்கோங்க. இங்க வர்றதையும் எழுதிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு வகையில ஒரு லிங்க் இங்க தெரியும் நமக்கு. ஏக்கு பிக்கு ஒரு லிங்க் வருது, சிக்கும் டிக்கும் லிங்க் வருது. இங்க 4th ஆல்பபெட் லிங்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் டு 4th. அதே மாதிரி எல்எம் லிங்க் ஆகுது, டியூ லிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஓபி விடபிள்யூ. இங்க அதே பேட்டர்ன்ல இங்க லிங்க் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து ஓகேவா? அதே மாதிரிதான் 4 4 லிங்க் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் இது முதல் வீடியோ. நம்ம மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் நம்ம எல்லா டாபிக்ஸும் கண்டிப்பா கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்பர் சீரீஸ் பத்தி பார்ப்போம். யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ so much. ஆல் தி பெஸ்ட்.